இன்றைக்கி முருங்கை மரத்தை எப்படி நட்டுறதுன்னு பற்றி உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தரேன். லைட்டாக கேளுங்கண்ணே. பார்த்தீங்கன்னா மக்களே, பார்த்தீங்கன்னா அங்கே இது தரை வந்து களிமண்ணோடனே கேமராமேன் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மக்களே, தரம் கொஞ்சம் களிமண்ணோடனே நம்ம தோண்டினது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அடி கொஞ்சம் இவ்வளோ கூட. பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே இது ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அவ்வளோ தோண்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கம்பு வச்சுக்கிடுங்க. இந்த சைடு வந்து களிமண் தரைக்கு நீங்கள் பியும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா பிஏ நல்லாயிருக்கும், எல்லா இதுவும் நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முருங்கனாலும் வைங்க. ஆனால் களிமண் தரைக்கு அலையோட தான் மேக்ஸிமம் வைப்பாவை. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இது வச்சுருக்கோம் தோட்டத்தில், இப்படி வைங்க. இது கொஞ்சம் நல்ல முருங்கை தான், நல்லா காய்க்கும். பார்த்தீங்கன்னா இது 5-6 மாதத்துலேயே நல்லா தழுவுளு வந்து நல்லா பெருசாகவே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் சொட்டு நீர் வந்து 1 டீ போட்டால் போதும். களிமண் தரணுன்னே பார்த்தீங்கன்னா அது தேங்கி நிற்கும்ல, அதனால நீங்கள் ஒரு டீ போடுங்க போதும். இந்த மரம் நல்லா பிஏ தான், நல்ல மரமாக தான் இருக்குது, நல்லா கடகடன் தழுக்கும். பார்த்தீங்கன்னா அதான் எங்கள் அண்ணன். பார்த்தீங்கன்னா அவனும் முருங்கம்பு சமந்து கிடக்கான். அண்ணன் நீங்கள் போய்ட்டு வாங்கண்ணே. பார்த்தீங்கன்னா வாங்களேன் உங்கள் மக்களே, அவங்களுக்கு அடுத்த மரத்தை காமிக்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சில கம்பு பொருள் இது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நாங்கள் எல்லாமே அப்படி தான் தோண்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து வந்தோமா மக்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தோட்டம் தான், இவ்வளோ இது பச்சாச்சு சரியான இது வச்சு கொண்டு விட்டோம். பார்த்தீங்கன்னா வேலை சரியான வேலை, கொள்ளிட்டார் வேலையில். சரி இன்னைக்கு மக்களே அவ்வளோதான், ஒரு 700-800 சம்பளத்துக்கு வந்திருக்கோம். போதும், காலையில் வரைக்கும் வந்தால் பரவாயில்ல. காலையிலேருந்து வேலை செஞ்சு செத்து சாவாமல் செத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கிழமை பார்த்துக்கிடுங்க. அதனால தான் வேலைக்கு வந்தோம். இல்லைன்னு வைங்களா வீட்டிலே கிடந்திருப்பேன். எங்கள் ஊரில் 2 பேர் கிடக்கானுவேன். அவன் வந்து 2 பேரும் கூட்டு வந்தான் மக்களே வேலைக்கு. வேறு ஒன்றும் கிடையாது, அந்த 2 பேர் மட்டும் வேலைக்கு கூட்டு வரலாம். வைங்களா வீட்டு நல்லா படுத்து கிடந்துட்டு 2 மூவி டவுன்லால் போட்டு பார்த்துட்டே கிடந்திருப்பேன். இல்லை வேலையை கூட்டுறது உயிர் எடுக்கணும் மக்களை. வேறு என்ன செய்யலாமல் வேலை செஞ்சால் தான் நம்ம நல்லா சோறு சாப்பிட்டு இதாக இருக்க முடியும் மக்களை. வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே முருங்கை வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆக போகுது. இன்னும் இருட்டாக போகுது. சன்னைங்களும் இருக்குது, சன்னைங்க முடிய போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் சட்டை வந்து கிழிஞ்சிருச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா அவன் சட்டை கிழிஞ்சு மக்களே, அதனால கிழிச்சு அவனை காமிக்க அவன் சண்டை போடுவான். ஏன் சொன்னான் அடிப்பான், என்ன பிடிச்சி அடிச்சு போடுவான். நீ நவுண்டு காணே அண்ணே, நவுண்டு போனேன்.